கும்பகோணத்தில் ஜனவரி 28 மாலை 4 மணிக்கு சமுதாயம் சங்கமிக்கும். சமுதாயத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்றி மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகின்றார். மஹல்லா ஜமாத்தின் மாண்பை காத்து உரிமைகளை வென்றெடுக்க கும்பகோணம் நோக்கி அணி திரண்டு வாருங்கள். அழைக்கின்றார் நம் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹைதீன். நேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நீண்ட நாட்களாவே காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில் சலசலப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது. இப்போ காங்கிரஸ் தலைமையில கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் செட்டில் ஆகிறதா பார்க்க முடிஞ்சது. இப்போ திரும்பவும் பாத்தீங்கன்னா மதுரை வடக்கு எம்எல்ஏவான தளபதி அவர்கள் திமுகவை சேர்ந்தவர், அவர் கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் கட்சியினர் ஆட்சியிலும் பங்கு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சீட்டே கொடுக்க கூடாது, அவங்களுக்கு ஒரு தொகுதியில 2000-3000 ஓட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கடுமையா பேசியிருந்தாரு. அதை விமர்சித்து பேசின விருதுநகர் எம்பியான மாணிக்கம் தாக்கூர் அவர்கள், நாம தன்மானம் காத்துக்கணும்னா மதுரை வடக்கு தொகுதியில நாம வேட்பாளரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இது மீண்டும் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தளபதி அவர்களுடைய பேச்சை கண்டிச்சு செல்வ பெருந்தகை அவர்களும் ட்வீட் போட்டுக்கிறதா பார்க்க முடிஞ்சது. நம்ம கூட்டணிக்குள்ள இணக்கமா இருக்கிறோம், இதை நம்ம காத்து எடுத்துட்டு போனோம்னா தளபதி அவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு. கூடவே ஜோதிமணி அவர்கள், மாணிக்க தாக்கூர் போன்றவர்கள்லாம் எதிரொலியாற்றிருக்கிறதா பார்க்க முடியுது. இந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம் சார்? விருதுநகர் மதுரைக்குள்ள நடக்கிற சர்க்கிள்ல இந்த உள்ளுக்குள்ள நடக்கிற பிரச்சனை பார்க்கலாமா, இல்ல திமுகவுடைய வாய்ஸை தான் இவர் வெளிப்படுத்திருக்காருன்னு பார்க்கலாம்? நிச்சயமா இந்த திமுகவினுடைய குரல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தளபதி அவர்களுக்கு கிரவுண்டு தெரியும். இது சொல்லியிருக்கிறது மதுரையை சேர்ந்த மாவட்ட செயலாளர் தளபதி தான். கட்சியை வழிநடத்தக்கூடிய கழக தலைவர் தளபதி இல்ல. அவங்களுடைய திமுகவினுடைய குரலை நான் சொல்றதா இருந்தா, பட் காங்கிரஸ் எழுப்பக்கூடிய குரல் என்பது அப்படி இல்லை. அவங்க தலைமையோட அனுமதியோடோ அல்லது அனுமதி இல்லாமல் அவர்கள் ஒண்ணுமே எதிர்குரல் எழுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையிலே பேசக்கூடிய குரல். பட் தளபதியோட குரல் மதுரையில் ஒலித்த குரல் அப்படி இல்லை. ஏன்னா அவருக்கு கிரவுண்டு தெரியும். நீங்க காங்கிரஸ் அப்படின்னாலே தென் மாவட்டங்கள் தான். இன்னைக்கு வலுவாக இருக்கக்கூடியது காங்கிரஸ் கட்சி தென் மாவட்டத்துல தான் இருக்காங்க. மாணிக்க தாக்கூர் பேர் தான் ஒரு தனிப்பட்ட வகையில குறிப்பிடுறாரு. அது ஏன் குறிப்பிடுறாங்கிற கேள்வி முக்கியமானது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு எல்லாம் நினைவுல இருக்கலாம். விருதுநகர் தமிழ்நாட்டுல போட்டியே இருந்தது 2 தொகுதிகள் தான். ஒன்று அன்புமணி அவர்கள் அவருடைய மனைவி போட்டியிட்ட சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிட்ட தொகுதி, இன்னொன்று இந்த விருதுநகர் தொகுதி. விருதுநகர்ல தேமுதிக நட்சத்திர வேட்பாளர் விஜயபிரபாகரன் ஒரு வகையில் நட்சத்திர வேட்பாளர். நட்சத்திர வேட்பாளர் என்பதை தாண்டி விஜயகாந்த் அவர்கள் மறைவை தொடர்ந்து உடனடியாக நடந்த சில ஆண்டுகள் நடந்த ஒரு தேர்தல். சோ அது இயல்பாகவே ஒரு அனுதாபாலையும் கிரவுண்ட்ல உருவாக்கி இருந்துச்சு. இன்னொன்னு விஜயகாந்த் அவர்களுடைய நாயக்கர் சமூக ஓட்டுகளும் அந்த விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள கணிசமா இருக்கு. சோ அப்ப அதெல்லாம் சேர்த்து உண்மையை சொல்ல போனா களத்துல தேமுதிக வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனா திமுகவினர் கடுமையாக உழைச்சாங்க, அர்ப்பணிப்புணர்வோட பணியாற்றினாங்க. நீங்க இயல்பாகவே ஒரு வேலை செய்துட்டீங்க, நீங்க ஒரு நபருக்கு ஏதோ ஒரு வகையில உதவி செஞ்சிருக்கீங்க, களமாடி இருக்கீங்க, களத்துல இருந்திருக்கீங்க, அப்ப உங்களுக்கு உள்ளபடியே ஒரு வேதனை வரும்ல. அந்த வேதனையை தான் அவர் தளபதி அவர்கள் பதிவு செய்திருந்தார் அப்படிங்கிறதான் ஒரு அந்த தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளரா நம்ம உள்வாங்கிக்கிறது. திமுக ரொம்ப நாட்களாகவே அமைதி காத்துட்டு இருந்தாங்க. இப்போ முதல் முறையாக திமுகவுல இருந்து ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு எம்எல்ஏ பேசுறாரு அப்படின்னும் போது அது திமுகவுடைய ரியாக்ஷனா தானே பார்க்கப்படும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு சார். திமுகவுடைய ரியாக்ஷனுக்கும் நீங்க காங்கிரஸோட ரியாக்ஷனுக்கும் நுட்பமான வேறுபாடு இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் உள்வாங்கணும். அப்படியும் காங்கிரஸ்ல ஜோதிமணி பேசுறாங்க, மாணிக்கம் தாக்கூர் பேசுறாங்க, ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு, செல்வ பெருந்தகை இப்ப பதில் சொல்லியிருக்காரு இந்த விஷயத்துக்கு. ராஜேஷ்குமார் எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் சொல்றாரு. அவர் என்ன குரல்ல சொல்றாரு? நாங்க கூட்டணி ஆட்சியை கேட்டோம், ஆட்சியில் பங்கு கேட்டோம், ஆனா நாங்க திமுக கேட்கல, எங்க தலைமையிட்ட கேட்டோம் அப்படின்னு அவர் ஒரு புதிய பந்த சொல்றாரு. சோ அப்ப இத்தனை குரல்கள் கேட்குது இல்ல. அப்ப திமுகவோட நரேஷன்ல செட் பண்றாங்கன்னா ஒரு தளபதி ஏன் பேசணும்? கன்னியாகுமரியில காங்கிரஸ் கட்சி வலுவார்கள், எங்க இருந்து மனோ தங்கராஜை பேச வச்சிருக்கலாமே, வேற ஏதோ ஒரு ஊர்ல பேசிருக்கலாமே, விருதுநகர்லயே மொழிப்போர் கூட்டம் நடக்குது, ஏன் மதுரையில பேசணும்? அப்ப இது ஒரு தளபதி ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நபர். நீங்க இயல்பாகவே நீங்க தென் மாவட்ட மனிதர்களே பொதுவாகவே கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமான மனிதர்களா தான் இருப்பாங்க. அப்ப அவருக்கு இயல்புலயே அது ஒரு கோபம் வருது. ஏன்னா அந்த பாருங்க, நீங்க தனிப்பட்ட பகையா அல்லது கட்சியினுடைய நிலைப்பாடான்னு கேட்டீங்க. இது கட்சியினுடைய நிலைப்பாடு இல்ல, தனிப்பட்ட பகைன்னு நான் உள்வாங்கிக்கிறேன். ஏன்னா தனிப்பட்ட ஒரு கோபதாபங்களா உருவாருது. பகை என்பது கோபதாபம் நான் சொல்றது. அதனாலதான் மாணிக்கம் தாக்கூர் ஒரு வார்த்தை சொல்றாரு, மதுரை வடக்கு தொகுதியை நாங்க கேட்போங்கிறது. மதுரை வடக்கு தளபதியோட தொகுதி, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதோட கிளைமேக்ஸ் வந்துருச்சா? நீங்க அது திமுக வெர்சஸ் காங்கிரஸ் களம் இருக்கா, அல்லது மாணிக் தாக்கூர் வெர்சஸ் தளபதி? ஆனா மாணிக்க தாக்கூரே சுருக்கிக்கிட்டாரு, தளபதி வெர்சஸ் மாணிக்கம் தாக்கூர் அப்படிங்கிறதா அவரே அதை சுருக்கிக்கிட்டாரு. நீங்க இதுன்னு ஜோதிமணி அவர்களை கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஸ்டாலின் அண்ணனுக்காக நாங்கள் இதை காத்திருக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் அது திமுக தலைமையோட தொடர்புடையது. பட் மாணிக்கம் தாக்கூரோட இந்த விஷயத்துல ஸ்டேட்மெண்ட்ங்கிறது தளபதியோடய முடிச்சுட்டாரு. நான் சொல்றது இந்த தளபதியோட, கிட்டத்தட்ட மதுரையில் இருக்கக்கூடிய தளபதியோட முடிச்சுட்டாரு.
மதுரை வடக்க நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய அந்த குரலோட அர்த்தம் அதுதானே. அப்ப இது கிட்டத்தட்ட அந்த கூட்டணியில கிரவுண்ட்ல பல முரண்கள் இருக்கு. காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு திமுக நமக்கு இன்னுமே நல்லா செய்திருக்கலாம், வாரிய தலைவர் பதவிகளை பகிர்ந்திருக்கலாம், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள்ல கணிசமான இடங்கள் ஒரு மாநகராட்சி கொடுத்தாங்க, ஆனா பிறகு கூட இன்னும் கணிசமான இடங்களை கொடுத்துருக்கலாம், நம்ம இன்னும் வளரலையே அப்படிங்கிற ஆதங்கம் இருக்கு. என் பிள்ளையும் ஒரு ஸ்கூல்ல படிக்குது, பக்கத்துல வீட்டை சேர்ந்த இன்னொரு குழந்தையும் ஒரு ஸ்கூல்ல படிக்குது. ஒரு பிள்ளை அறிவா வளருது, ஒரு பிள்ளை கொஞ்சம் இடையில கல்வியில கொஞ்சம் கடை தேங்கி நிக்குதுன்னா, நான் அந்த பிள்ளை நல்லா படிக்க கூடாதுன்னு நினைக்க கூடாது, என்னோட பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். முதல்ல காங்கிரஸ் கட்சியை கிரவுண்ட்ல வளர்க்கணும். கிராமந்தோறும் கமிட்டினாங்க, எத்தனை கிராமங்கள்ல கமிட்டி இருக்குன்னு தெரியல. கன்னியாகுமரியில இருக்கேன், கடைக்கோடி மாவட்டத்தில் இருக்கேன். தமிழ்நாட்டிலேயே காங்கிரஸ் கட்சி வலுவா இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி தான். இன்னைக்கும் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொன்னா திமுகவை விட வலுவாக இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல. பாஜகவுக்கு இடையாக இருக்கு. திமுக அதிமுகவே இங்க வந்து எங்களுக்கு சின்ன கட்சி தான். திமுகவை விட காங்கிரசும் பாஜகவும் இங்க வலுவா இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி. இந்த ஊர்கள்லயே கூட கமிட்டிகள் கிடையாது, பெருசா கிராம கமிட்டிகள், வீதிக்கு வீதி கமிட்டியும் கிடையாது. ரிலீஜியன் போலரைசேஷன், இந்துக்கள் பாஜக பக்கம் போடுறதும், மைனாரிட்டிஸ் எல்லாம் காங்கிரஸ் பக்கம் போடுறதுமா இருக்கு. செயல்பாடுகளால ஈர்க்கணும்ல, அந்த இடம் ஒரு வெற்றிடமா இருக்கு. அதைத்தான் காங்கிரஸ் பரிசீலனை செய்யறோம். பட் உறவு சிக்கல் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. காங்கிரஸ் திமுக உறவுகளுக்கு இடையில சிக்கல் இருக்கு. அந்த உறவு சிக்கலை டெல்லி ஒரு லிமிட்ல தடை பண்ணிட்டாங்க. இப்ப தளபதி போன்றவர்கள் தங்களோட மன ஆதங்கத்துல பேசுறாங்க. அந்த ஆதங்கம் கிரவுண்ட்ல எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு தான் பாக்குறேன். அந்த ஆதங்கம் தான் கிரவுண்ட்ல தொண்டர்கள் எப்படியான வேலைப்பாடுகளை ஈடுபடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது சார். அங்க வந்து எனக்கும் ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வி எழுது, எப்படி பாக்குறீங்க? இல்ல, தொண்டர்கள் மத்தியில ஜெல் ஆகணும்னா நீங்க கூடுதல் சீட்டுன்னு அவங்க கேக்குறாங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேக்குறாங்க. ஏதோ ஒரு இடத்துல செட்டில் ஆயிடுவாங்கல்ல. நீங்க கூடுதல் சீட்டு அப்படிங்கிற இடம் வந்துச்சுனாலே காங்கிரஸ் வந்து அதை ஒரு கிளைமா எடுத்துக்குவாங்க. பாருங்க, நம்ம இவ்வளவு போராட்டம் 25 சீட்டு போன முறை வாங்கியிருக்காங்க. உன் நினைவுல இருக்கும் நினைக்கிறேன், 63 சீட்டு வாங்கினாங்க 2011. நம்ம எல்லாமே அங்க நான் பேசல, அந்த கட்சியில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவரே சொன்னாரு, 63 நாயன்மார்களாக களமிறங்கி பஞ்சமாண்டவர்கள் 5 பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னாரு. 63 இடம் போட்டிட்டு 5 இடம் தான் ஜெயிச்சாங்க. பட் இப்ப 25 சீட்டுங்கிறத இப்ப 30 சீட் ஆக்கிட்டாங்கனாலே அது வெற்றி தானே காங்கிரஸ் கட்சிக்கு. அதனால கிரவுண்ட்ல ஜெல் ஆகுறதுங்கிறது இப்ப என்ன விஷயம்னா, காங்கிரஸ்காரங்களோட கிரவுண்ட்ல மனநிலை என்னவா இருக்குன்னா, இந்த திமுக ஆட்சி 5 ஆண்டுகள் நடந்திருக்கு, என்னுடைய பங்கு என்ன, நான் என்ன வளமா இருக்கு, என்னுடைய காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு எத்தனை மேயர் பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கீங்க, எத்தனை கார்பரேஷன் பிரதிநிதித்துவத்தை தாண்டி நகராட்சியில டவுன்ஷிப்ல எங்களுக்கான நகர்மன்ற தலைவர் எத்தனை கொடுத்துருக்கீங்க, அந்த பங்கீடு முறையா நடக்கல. நம்ம பார்த்த விஷயத்த நம்ம சொல்லணும். கடைக்கோடி கன்னியாகுமரியிலேயே திமுக தனியா போட்டிட்டாங்க, உள்ளாட்சி தேர்தல் சொல்றேன், காங்கிரஸ் தனியா போட்டிட்டாங்க, கம்யூனிஸ்ட் தனியா போட்டிட்டாங்க. அவங்களுக்கு அந்த இடம்லாம் சிக்கலாகுது. ஒரு உள்ளாட்சி தேர்தல நம்மள உரிய முறையில நடத்தல, நலவாரியங்கள் இத்தனை நலவாரியங்கள் இருக்கு, நமக்கு எந்த பொறுப்பும் போடல. பட் இதெல்லாம் வந்து இப்ப ஏன் கேட்கிறாங்கன்னா, விஜய் ஒரு ஆப்ஷனா தெரியறாரு. அவரை முன்னிறுத்தி அவரை காட்டி பயமுறுத்தி கூடுதல் இடங்களை பெறணும்னு நினைக்கிறாங்க. பட் 2006 2011 தமிழ்நாட்டுல அது நடக்கல. அப்போ மைனாரிட்டி டிஎம்கே கவர்மெண்ட் தான் நடத்தினாங்க. 96 சீட்டு நினைக்கிறேன். அந்த 96 சீட்டு இருக்கிற பொழுதே அவர்களால வந்து அந்த உரிமையை பெற முடியல. அன்னைக்கு மத்தியில உங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, அது தனி கதை. பட் அப்பயே நீங்க கேட்டு பெற முடியல. இப்ப இது வந்து ஒரு வலுவான ஆட்சியாக இப்ப நடந்துட்டு இருக்கு. இன்னும் தேர்தல் முடியணும். தேர்தல் முடிந்து ஒருவேளை தொங்கு சட்டசபை வந்தா இயல்பாகவே காங்கிரஸுக்கு அந்த ரைட்ஸ் வந்துடும். நீங்க தேர்தலே சந்திக்கல, 2 கூட்டணிக்கும் இந்த சிக்கல் இருக்குங்க. நீங்க அதிமுக பக்கம் பார்த்தா டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் போயிட்டாரு மோடி, டபுள் இன்ஜின் கவர்மெண்ட். முதல்ல அதிமுக மட்டும் தான் சிக்கல்ல இருந்துச்சு. இப்ப திமுக சர்ச்சைகள்ல தொடர்ந்து இந்த வாரத்துல சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு முரண்பாடுகள், ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது இப்போ நம்ம வரப்போற தேர்தல் நாம தான் ஜெயிக்க போறோம், இனிமே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திமுக தலைமை வந்து செட்டில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, வர்ற தேர்தல்ல நாம தான் ஜெயிக்க போறோம் என்பது திமுகவினுடைய அபரிவிதமான நம்பிக்கை. கிரவுண்ட்ல அவங்க அதுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 2,27,00,000 குடும்ப அட்டைகள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல 1,30,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கிட்டு இருக்காங்க. பெண்கள் கட்டணமில்லா பயணம் போறாங்க. இதெல்லாம் ஓகே. பட் காங்கிரஸ் கட்சிக்கு அவங்கள பொறுத்தவரை என்னன்னா, தேர்தலுக்கு பின்பு சமரசம்ங்கிறதுக்கு இடமே இல்லை. அதுக்கு உதாரணம் வந்து பீகார் தேர்தல். பீகார் தேர்தல் அவங்களுக்கு முக்கியமான தேர்தல். அது நீங்க தமிழ்நாட்டை விட்டுருங்க, பீகார் அவங்களுக்கு முக்கியமான தேர்தல். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலா அங்க வந்து ஒரே ஆட்சி, நிதிஷ்குமாருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் கூட கூட்டணினாலும் அவர் தான். ஏன் அது அங்க பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவோட கூட்டணி போட்டாலும் நிதிஷ்குமார் தான் சிஎம், பாஜகவோட கூட்டணி போட்டாலும் நிதிஷ்குமார் தான் சிஎம். அதை அகற்ற வேண்டிய தேவை இருந்துச்சு. பட் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, 8 தொகுதிகள்ல அவர்கள் வேட்பாளர் அறிவிச்ச பகுதிகளில் கூட உங்களை வேட்பாளரை போட்டாங்க. பட் காங்கிரஸுக்கு பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு பிந்திய கணக்குன்னு ஒன்னே கிடையாது. அவர்கள் இன்னொன்று ஒரு ஜனநாயக தன்மை கொண்ட இயக்கம், அதுல நமக்கு சந்தேகமே இல்லை. பாஜகவுக்கு எதிரான இயக்கம், மதசார்பற்ற இயக்கம், அதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. பட் காங்கிரஸுக்குள்ள தேர்தலை அணுகக்கூடிய மெத்தட்ல அவங்க ஒரு ஃபெயிலியர் மாடல். அதனாலதான் இன்னைக்கு திமுகவோட இணக்கத்தையும் விட்டுக்கிட்டு போர்க்குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. நீங்க 2019 பாராளுமன்ற தேர்தல் மோடியா லேடியான்னு 14 தேர்தலை சந்திச்சோம். பட் 19 தேர்தல் என்பது
வாழ்வாசாவா போராட்டம் காங்கிரஸுக்கு. ஏன்னா 14ல இருந்து 19 வரை மோடி கவர்மெண்ட் அவர் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அந்த நேரத்துல முதல்ல பிரதமர் வேட்பாளர் காட்டினது மு க ஸ்டாலின் தான். பட் ஆனா இன்னைக்கு சூழல் என்ன, அந்த மு க ஸ்டாலினுக்கு தான் நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்ப காங்கிரஸை பொறுத்தவரை தேர்தலுக்கு பின்னாடி பாத்துக்கலாம், தேர்தலுக்கு முன்னாடி செட்டில் பண்ணுவாங்க, ஒண்ணுமே கிடையாது. அவர்களுக்கு தேர்தல் என்றால் தேர்தல். இன்னைக்கு ஒரு அகில இந்திய கட்சி காங்கிரஸ் கட்சி. நம்ம இன்னைக்கு வந்து அதனுடைய புனிதத்தன்மையை மட்டுமே நம்ம பாக்குறோம். ஏன்னா 15 ஆண்டுகள் மோடி ஆட்சி பண்ணிட்டாரு நம்மள, 11 ஆண்டுகள். சோ நம்ம காங்கிரஸை தேடி அதோட நல்ல விஷயங்களை எடுக்கிறோம். எமர்ஜென்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். இந்திய எதிர்ப்பு போராட்டம் இன்னைக்கு பராசக்தி படம் வருதுன்னா அந்த பராசக்தி படம் வந்த சூழல் யாருடைய காலமா இருந்துச்சு. சோ அப்ப அதையெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்கணும். அவங்க வந்து ஒரு ஜனநாயக அமைப்பா, ஜனநாயக கட்சியா, ஒரு ஜனநாயக முகம் இருக்கிறதுலாம் நம்ம பாஜகவோட ஒப்புறப்ப. பட் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்பது மத்தியில் இருக்கக்கூடிய கட்சி தான். அதனுடைய அது வந்து எப்பொழுதுமே ஒரு 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 மேட்டுமை தளத்தோட தான் எந்த தேசிய கட்சிகளும் தேசிய இயக்கங்களும் இருக்க முடியுங்கிறது என்னோட அபிமானம், தனிப்பட்ட அபிமானம். சோ அப்ப அதனாலதான் அவர்கள் வந்து திமுகவோட விருது ஏதாவது ஒரு சலுகைகளை முன்கூட்டியே பெற்றிடணும், ஏதாவது ஒரு வாக்குறுதிகளை முன்கூட்டியே பெற்றிடணும் அப்படிங்கிற இடம். அந்த இடத்துலதான் அவங்க பீகார்ல தோல்வி அடைஞ்சாங்க. நீங்க அங்க ஓவைசி கட்சி அவர் கேட்டது 8 சீட்டு தான் கேட்டாரு. அதனால 8 சீட்டு கொடுத்து உள்ள சேர்த்திருந்தா சிறுபான்மையினர் ஓட்டு செதறாம இருந்திருக்கும். பட் காங்கிரஸ் அவரை உள்ள சேர்க்கல. ஏன்னா அவர் கூடுதல் சீட்டு கேட்டாரு. இதே மாதிரிதான் அங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கெல்லாம் ஓவைசி கேட்கிறாருன்னு சொல்லி கூட்டணியில சேர்க்கல. அவர் போட்டிட்டு 5 தொகுதியோ 6 தொகுதியோ அவ்வளவு ஜெயிச்சிட்டாரு. அவர் ஒரு தொகுதியோ என்னதான் லாஸ் ஆனாரு. பட் காங்கிரஸோட இடம் என்னங்க? பீகார்ல வெற்றி பெற்ற அந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடைய இன்றைய நிலைப்பாடு என்ன? அப்ப அந்த இயக்கத்துல அதுல வந்து பாடம் கத்துக்கலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு சார். எந்த தோல்வியிலுமே அவங்க பாடம் கத்துக்கல. கத்திருந்தாதான் அவங்க இந்நேரம் எங்கேயோ போயிருக்கலாமே. நீங்க இப்பதானே அவரு கடந்த 10 ஆண்டுகளா மக்களவை எதிர்கட்சி தலைவராகவே ஆகலையே. இந்த முறைதானே அவருக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் கிடைத்த உறுப்பினர்கள் அதுக்கு மிக முக்கியமான காரணம் இல்ல. ஒரு இயக்கம் வளரணும், ஒரு கட்சி வளரணும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு விஜயோட போனா அந்த கட்சி வளருமானா வளரும், அதுலயும் சந்தேகம் கிடையாது. எத்தனை வெற்றி வாய்ப்புகளை பெறுவீங்க, அது ஒரு கேள்வி. அப்புறம் கட்சி வளரணும்னா ஒட்டுண்ணி சாருண்ணி அரசியல் போகிறோம். நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒட்டுண்ணி சாருண்ணி, ஒரு செடியை ஒட்டிக்கிட்டே வாழும், இன்னொரு உயிரை சார்ந்தே வாழும், அதுக்கு பேர் சாருண்ணி. அது மாதிரி காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல ஒட்டுண்ணி சாருண்ணி தான் 1967க்கு பின்னாடி. அதனாலதான் நேற்று வரை திமுகவிடம் ஒட்டுண்ணியாகவும் சாருண்ணியாகவும் இருந்த இந்த இயக்கம் விஜயை ஒரு ஒட்டுண்ணியாக சாருண்ணியாக ஒட்டிக்கொள்ள முடியுமான்னு தான் பாக்குறாங்க. நீங்க உங்களுக்கு மேல ஒரு நம்பிக்கை இருக்குன்னா 2014ல தனித்து போட்டிட்டாங்க காங்கிரஸ் கட்சி, எவ்வளவு ஓட்டு வாங்கிட்டாங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் கன்னியாகுமரியில மட்டும் 2வது இடம் வந்தாங்க. சிவகங்கைன்னு நினைக்கிறேன் இன்னொரு தொகுதி. இந்த மாதிரி 1-2 தொகுதிகள்ல தான் 2வது இடம் வந்தாங்க. பட் திமுகவுக்கு அது பெரிய ஃபெயிலியர் தான். அந்த 2014 தேர்தல் என்பது மோடியா லேடியான்னாங்க. ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டி இருந்துச்சு. 37 சீட்டு அதிமுக ஜெயிச்சாங்க, 2 சீட்டு பிஜேபி ஜெயிச்சாங்க. திமுக இல்லாத காங்கிரஸுக்கும் லாஸ் தான், காங்கிரஸ் இல்லாத திமுகவுக்கும் லாஸ் தான். பட் இதுல யாருக்கு யார் மேஜர் லாஸ் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு தான் மேஜர் லாஸா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். தேர்தல அணுகிறதுல குழப்பம் இருக்குதுன்னு சொல்லி குறிப்பிட்டீங்க. இப்ப மூத்த தலைவர்கள் கார்கே போன்றவர்கள், ராகுல் போன்றவர்கள் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கூட இணக்கமா இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறத பார்க்க முடியுது. இங்க கீழே இருக்கிறவங்க வந்து சில பேர் எம்பிக்கள் ஆகட்டும், திருச்சி வேலுசாமி போன்றவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எல்லாமே அவங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறத பார்க்க முடியுது. இப்போ தேர்தல் வரைக்குமே இதே டிஸ்பியூட் வந்து நீடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா அது மக்கள் மத்தியில என்ன பர்செப்ஷனை ஏற்படுது சார் கூட்டணியை பொறுத்த வரைக்கும்? அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இப்ப நீங்க கேட்கறது மிக முக்கியமான ஒரு இடம் சார். இப்ப நீங்க அமமுக ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். நேற்று வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவரை போன்று மிக மோசமான வார்த்தைகளால் திட்டியவர் யாருமே கிடையாது. அமமுக இன்னைக்கு போய் அதிமுகவோட இணைஞ்சிட்டாங்க. ஓபிஎஸ்ஐ இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குங்கிறதா இன்றைய களச்சூழலா இருக்கு. கடந்த தேர்தல் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10.5% இடஒதுக்கீடு, வன்னியர் சமூகத்துக்கு 10% அந்த இடஒதுக்கீடை கொடுத்துட்டு 10.5 கொடுத்துட்டு அதை நிறைவேற்றலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வட மாவட்டங்களுக்கு போறப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரு கொடுத்தா, நான் தானே கொடுத்தேன் அப்படின்னு பேசுறாரு. தென் மாவட்டங்கள்ல வந்து அதற்கு எதிராக பேசுறாரு. பட் இந்த பக்கம் இப்ப முக்குளத்தோர்கள்ல இவர் இருக்காரு, யாரு டிடிவி தினகரன் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இன்னொரு பக்கத்துல வன்னியர் சமூகத்தை சேர்ந்த அன்புமணி அவர்கள் இருக்காங்க. கிரவுண்டு ஜெல்லாகுது இல்ல, 2 கட்சிக்கும் தொண்டர்கள் இருக்காங்க, 2 கட்சிக்கும் ஏதோ ஒரு கிரவுண்ட் இருக்கு, உள்ள போறாங்க. பட் அமமுக சில பிளவுகளை சந்திக்குது, மாணிக்கராஜா போன்றவர்கள் வெளியேறவும் செய்யறாங்க, அதுவும் நடக்குது. பட் கிரவுண்டு ஜெல்லாகுது. ஆனா அதே போலதான் என்னன்னா ஏடிஎம்கே அமமுக மாதிரி தான் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில முரண் இருக்கலாம். நீங்க இந்த இடத்துல கிரவுண்டு ஜெல்லாக வேண்டிய தேவை அமமுக இருக்கிறவங்க தொண்டர்கள். நீங்க டிடிவி தினகரன் அவர்களோட பின்னாடி இருந்ததுலாம் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள். இவர் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அன்புமணி சேர்த்து வைத்திருக்கலாம் அவங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள். காங்கிரஸ் கிட்ட இருக்கிறது தொண்டர்கள் கிடையாது, நிர்வாகிகள். அவங்க ஒரு நாள்ல முடிவை மாத்திக்குவாங்க. கீழே கிரவுண்ட்ல காங்கிரஸோட ஓட்டு வங்கி என்பது சிறுபான்மையினர் ஓட்டு தான். நீங்க எங்க ஊர்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கன்னியாகுமரியில எனக்கெல்லாம் ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்துல நீங்க எனக்கு முந்தைய தலைமுறை எடுத்து பார்த்தா காங்கிரஸ் கட்சி எங்க திரும்பினாலும் காங்கிரஸ் 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 இருக்கக்கூடிய காலகட்டம் 40 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு எங்க ஊர்லயே கிராம கமிட்டி இல்ல.
நான் பார்த்து இல்ல. எங்க பகுதிகளிலே இல்ல. ரோட்ல ஒரு கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஒரு ஒரு இடத்துல போர்டு பார்க்குறேன், பதாகை பார்க்குறேன். அப்ப தொண்டர்கள் என்பது இன்னைக்கு அவர்கள்ட்ட தேய்மானமாயிருக்கு. ஆனா தலைவர்கள் அப்படியே இருக்காங்க. நீங்க இன்னொன்னு மிக முக்கியமான இடம் தளபதி அவர்களும் சொன்னாரு. நீங்க அந்த கேள்விய கேட்டீங்க. தளபதி நான் சொல்றது இவர சொல்றேன். மதுரை சேர்ந்தவர சொல்றேன். அவரு ஒரு விஷயம் குறிப்பிட்டார். நான் இதே விஷயத்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு 15 நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் பிரச்சனை இருக்கிற பொழுதே, அந்த பேச்சுவார்த்தை குழுவெல்லாம் போயிருக்கிற பொழுதே, நான் புதிய தலைமுறையில கூட பதிவு செய்தேன். அந்த ஊடகத்திலே பதிவு செய்திருந்தேன். நேர்பட பேசுற நிகழ்ச்சியா இருக்கணும், அல்லது என்கிட்ட போன்ல கேட்கிறப்ப நான் பதிவு செய்தேன். இங்க ஆட்சியில் பங்கு வேணுங்கிறதையோ, கூடுதல் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம் வேணுங்கிறதையோ, மாணிக்க தாகூர் பேசுவாரு, ஜோதிமணி பேசுவாரு, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுவாங்க. இவங்க யாருமே வர்ற தேர்தலை சந்திக்க போறது இல்லைங்கிறத நான் அப்பவும் பதிவு செய்திருந்தேன். இப்போ அதைத்தான் தளபதி அவர்களுடைய குரலையும் அவரும் அதைத்தான் சொல்றாரு. அப்படின்னா உங்களுக்கு யாரு பேசணும்? யாரு எலெக்ஷன்ல அதாவது யாரு அழணும்? பசிச்ச பிள்ளை அழணும். பிள்ளை அழுகிற பொழுது அந்த பசிச்ச பிள்ளைக்கு தான் முதல்ல தாலாட்டு போடுவாங்க. பசிக்காத பிள்ளைக்கு பால் கொடுத்து தாலாட்டு போட மாட்டாங்க. நீங்க எம்பியா இருக்கீங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் சீட்டு கொடுக்கணும், சேஃபா களமாடுறாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி ஒரு பாதுகாப்பான களமாடல். கிடைச்ச ஆடு மேய்ச்ச மாதிரி ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சுமாங்க கிராம பகுதியில். ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருப்பாரு, அப்படியே அண்ணனுக்கு பொண்ணும் பார்த்துட்டாரு அப்படிம்பாங்க. அது மாதிரி தட்டி பார்ப்போம், வந்துச்சுன்னா கூட்டணி ஆட்சி, இங்க இருந்து ஒரு 4 பேர் மந்திரி ஆனா கூட நம்ம சொல்லிதான் ஆனீங்கன்னு சொல்லிக்கலாம். இன்னொன்னு அப்படி எதுவுமே நடக்கலைன்னாலும் போற போக்குல ஒரு லைம் லைட்ல இருக்கலாம், ஒரு 10-15 நாள் நிக்கலாம். மாணிக் தாகூர் பேர்லாம் என்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு பேசுறோம்னு எனக்கு தெரியல. பிரவீன் சக்கரவர்த்தி என்னைக்கு பேசணும்னு தெரியல. சோ அதெல்லாமே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பலம் தான். ஆனா அதன் மூலமா ஒரு இழப்பு ஏற்படுதுல சார். ஒரு நம்பிக்கையின்மை தன்மை நிர்வாகிகள் மத்தியிலும் கட்சியினர் மத்தியிலும் 2 கட்சியினர் ஜெல்லாவர்கள் மத்தியிலும் உருவாகுது இல்ல, அதை எப்படி அவங்க சமாளிக்க போறாங்க? அதுதான் நான் சொன்னேன் ப்ரோ. அதாவது என்னன்னா, அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது கிரவுண்ட்ல ஜெல்லாகிறதுக்கு ஒரு விசிகாவை நம்ம சொல்லலாம். அதுக்கு தொண்டர்கள் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நிர்வாகிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் ஒன்று. அதுக்கு பெரிய அடிமட்ட அளவுல வேலை செய்யறதுக்கு தொண்டர்கள் இருக்காங்க. கதர் வெட்டியை மடிச்சு கட்டிட்டு தலையில பழைய காந்தி குள்ளாலாம் வச்சுட்டு தீயா வேலை செய்வாங்க அப்படிலாம் கிடையாது. ரிலீஜியன் போலரைசேஷன் சொல்லிடுறோம் ஒரே வரியில. ஒரு சிறுபான்மையினர் தங்களுக்கு அரணாக காங்கிரஸ் கட்சியை பாக்குறாங்க. அது திமுக காங்கிரஸ் சேர்ந்து இருக்கிற பொழுது இன்னும் அதிகமான பலனை தரும். அது ஒன்று. இன்னொரு நிலை கிரவுண்ட் ஜெல்ல பத்தி சொன்னீங்க. காங்கிரசினுடைய ஓட் பேங்க் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு. அந்த ஒற்றை புள்ளியில தான் அவங்க ஓட்டு போடுவாங்களே தவிர காங்கிரஸ்ல செல்வ பெருந்தகை இதை சொல்லிட்டாரு, மாணிக்கம் தாகூர் இதை சொல்லிட்டாரு அப்படிங்கிற பார்வை திமுக இருக்கும். ஓ மு.க. ஸ்டாலின் இப்படி சொல்லியிருக்காரு, சரி ஜெயலலிதா அவர்கள் காலத்துல அந்த அம்மா இப்படி சொல்லியிருக்காங்க, எடப்பாடி இப்படி சொல்லியிருக்காரு, இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்ப்பாங்க. பட் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதே மாணிக்க தாகூரோ, இதே ஒரு ஏன் கார்கேவோ அவர்களோ கூட ஏதோ ஒரு சின்ன ஊர்ல சின்ன கிராமத்துல சாதாரண ஒரு டீ கடையில் இருந்து பார்த்தா கூட இவர் அவர் தான்ங்கிற அளவுக்கு கணிக்கிற அளவுக்குலாம் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல இல்லைங்கிறதா என்னோட பார்வையாக இருக்கு. பட் இது வந்து கிரவுண்ட்ல ஜெல்லாகிறதுல பிரச்சனை வருமானு கேட்டா அந்த பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளியில ஜெல்லாயிருவாங்க கடைசி. பாஜக வரக்கூடாது. இன்னைக்கு தமிழ்நாடு கூட போஸ்ட் ஒட்டியிருக்காங்க, டபுள் இன்ஜின், இது டப்பா இன்ஜின் ஒட்டியிருக்காங்க. இதுதான் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரே ஓட் ஷேரிங்கா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில ஓட்டு வாங்குவாங்க. பட் இவங்க ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டாங்க பாத்தீங்களா. இப்ப இன்னொரு நம்பிக்கை, விஜய் மேல ஒரு சாஃப்ட் தன்மையை விதைச்சிட்டாங்க. அதனால இழந்தால் காங்கிரஸ் இளைஞர் வாக்குகளை விஜய் கிட்ட காங்கிரஸ் இழக்கும். இப்ப அவங்களே ஒரு ரிஸ்கான விளையாட்டை விளையாடிட்டாங்க. நீங்க விஜயை மென்மைப்படுத்திட்டீங்க. கரூர் சம்பவத்துல போன் போட்டு ராகுல் காந்தி அவர்கள் கேட்டதா இருக்கலாம், தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகளா இருக்கலாம், இந்த படத்துக்கு ஜனநாயகன் படத்துக்கு ராகுல் காந்தி அவர்கள் போட்ட ட்விட்டா இருக்கலாம், இந்த புலிவாலை பிடிச்ச கதைன்னு சொல்லுவோம். அது மாதிரி இப்ப இவங்க அந்த கூட்டணிக்குள்ள போகலைனாலோ அல்லது விஜய் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு எண்டு கார்டு போடலைனாலோ காங்கிரஸ் போட்டியிடாத தொகுதிகள்ல நம்ம தலைவர் இவரும் நல்ல தொடர்பு இருக்காங்கல்லன்னு கிரவுண்ட்ல நீங்க கேட்ட மாதிரி ஜெல் ஆகாம இருக்கிற தன்மை இருக்கு. காங்கிரஸ் போட்டியிடுற தொகுதிகளையும் கூட ஒரு வயசான வேட்பாளர் நிற்பார். அந்த வேட்பாளருக்கும் அந்த பையனுக்கும் தொடர்பே இருக்காது. நம்ம தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு, இவர்கிட்ட போன்ல பேசினார்ல, இவர்கிட்ட இது பண்ணார்ல. காங்கிரஸ் தன்னிடம் இயல்பாக இருந்த ஓட்டு வங்கியும் இதனால இழப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க பாலுக்கும் காவல் இருந்து பூனைக்கும் காவல் இருக்க முடியுமா? ஒண்ணுல பாலை பாதுகாத்துட்டு இருக்கணும், அல்லது பூனையை வளர்த்துட்டு உட்கார்ந்துடணும். ஒரு தட்டுல பாலையும் வச்சுட்டு இந்த பூனை குடிக்கவும் செய்யக்கூடாது, நான் பார்த்துக்கிட்டே இருப்பேங்கிற மாதிரி ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் தாவேக்கான்னு இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய அந்த இரட்டை நிலைப்பாடு என்பது உள்ளபடியே அந்த கட்சிக்கும் பின்னடைவுதான் தரும். கிரவுண்ட்ல ஜெல் என்பதை தாண்டி இயல்பாக அது வந்து மக்கள் கிட்ட நம்பிக்கை எதுவுமே இழக்காது. ஏன்னா அவங்க ஏற்கனவே நம்பிக்கை இழந்துதான் 67 தீர்ப்பு சொல்லி மக்கள் அனுப்பிட்டாங்க. சோ அப்ப இனி அது நம்பிக்கை இழந்ததுன்னா, அது கிரவுண்ட் ஜெல்லுல லாஸ் ஆகுதுன்னா சொந்த கட்சியில தான் சேதமாகும்.
இப்ப நீங்க 2 குரலா உருவாக்கிட்டீங்கல்ல, திமுகல தான் போணும், தாவேக்கால தான் போணும் அப்படிங்கிற குரலு. நாளைக்கு நீங்க திமுகவுக்கே போனாலும், தாவேக்காவுக்கு ஆதரவாக ஒரு குழு செயல்பட தான் செய்யும் அப்படின்னு பாக்குறேன். என்டிஏ கூட்டணியில ஜெல் ஆகிறத பத்தி குறிப்பிட்டிருந்தீங்க, குறிப்பா தென் மாவட்டத்துல. இப்போ டிடிவி தினகரன் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது அவர் தனியா போட்டியிட்டு பிரச்சாரம் பண்ணும்போது, எடப்பாடி அவர்கள் எங்களுக்கு நம்ம சமூகத்துக்கு துரோகம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறாரு. இப்போ 2 பேருமே சேர்ந்து பிரச்சாரம் பண்ண போறாங்க அப்படின்னும் போது, அப்போ டிடிவி தினகரனுக்கே அது வந்து அவர் பேசுறதுக்கே முரணா இவர் பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படும்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சமுதாய ரீதியா அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அமமுக பிரித்த ஓட்டுகளால தான் கடந்த தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய சரிவை சந்தித்தது. நான் தோல்வின்னு சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆன்டி இன்கமன்சி, 10 ஆண்டுகளுக்கு பின்பும் அந்த கட்சி ஒரு அணியாக 75 இடங்களை ஜெயிச்சிருந்தாங்க. அதிமுக மட்டும் 66 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள்ல 58 தொகுதிகள் இருக்கு. இந்த 58 தொகுதிகளும் சேர்த்து பாஜக அதிமுக அலையன்ஸ் ஜெயிச்சதே 18 தொகுதி தான். அதே மாதிரி டெல்டா பெல்ட்ல ஒட்டுமொத்தமா 4 சீட்டு தான் ஜெயிச்சிருந்தாங்க. சோ அப்ப இதுதான் அங்க களச்சூழலா இருக்கு அப்படிங்கக்கூடிய நிலையத்துல யார திட்டுனாங்களோ அவர்கள் பக்கமே திரும்பி போறாங்க. நீங்க கேட்பதை போல யார திட்டுனாங்க, யார துரோகின்னு சொன்னாங்களோ அவங்க கூட போறாங்க. அதுல ரெட்டை சிக்கல் கூட இருக்கு. நீங்க பாருங்க, 2 விஷயம் முன்னெடுத்துறாங்க. ஒண்ணு, கிட்டத்தட்ட டிடிவி தினகரன் வெளியேற்றோம், சசிகலா அவர்கள் வெளியேற்றோம், ஓபிஎஸ் அன்னைக்கு இருந்தார், ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். எல்லாரையும் வெளியேற்றுறது எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கக்கூடிய நிலைப்பாடு ஒன்று. இன்னொன்னு பாருங்க, நம்ம இடஒதுக்கீடை புடுங்கி 10.5% வன்னியர்களுக்கு கொடுத்துட்டாரு. இப்ப அவரோடும் கைகோர்க்கிறார். அப்ப இரட்டை சிக்கல் இருக்குல்ல, சவுத்துல இரட்டை சிக்கல் இருக்கு. இந்த இரட்டை சிக்கல்களோடு பயணித்தாலும் அது கிரவுண்ட்ல அமமுகவுக்கும் பேரை டேமேஜ் பண்ணிருக்கு. அதனாலதான் உங்களுக்கு மாணிக்கராஜா எல்லாம் வெளியே போறாரு. மாணிக்கராஜா சாதாரண ஆள் இல்ல. நம்ம ரொம்ப சாதாரணமா மாணிக்கராஜா வெளியேறான்னு கடந்துட முடியாது. கடந்த முறை டிடிவி தினகரன் அவர்கள் கோவில்பட்டியில நிக்கிறதுக்கு காரணமே இந்த மாணிக்கராஜா தான். கயத்தாறுன்னு ஒரு ஒன்றியம் இருக்காரு, 2-3 ஒன்றியங்கள் சேர்ந்துதான் கோவில்பட்டி தொகுதி. அதுல அந்த கயத்தாறு ஒன்றியத்துல தனிப்பட்ட செல்வாக்கு மிக்கவர். 2020 நினைக்கிறேன் கரெக்டா, உள்ளாட்சி தேர்தல், போன உள்ளாட்சி தேர்தல்ல கடம்பூர் ராஜா அமைச்சரா இருக்காரு, செய்தித்துறை அமைச்சரா இருக்காரு. அந்த காலகட்டத்துல 2020 நடந்த உள்ளாட்சி தேர்தல மொத்தம் 16 வார்டு கயத்தாறு ஒன்றியத்துல, அந்த கவுன்சிலர்களுக்கு 16 வார்டு. அதுல 10 வார்டுல அமமுக ஜெயிச்சாங்க. கடம்பூர் ராஜோட சொந்த வார்டுலயே அமமுக தான் ஜெயிச்சாங்க. அவ்வளவு வலுவான நபர் தான் அவரு. 53,000 ஓட்டு எடுத்தாரு டிடிவி தினகரன் அந்த தொகுதியில. கடம்பூர் ராஜில தோத்திருந்தாலும் கூட 2021 53,000 ஓட்டு எடுத்தாரு. அது டிடிவி தினகரன் வருவாரு, நம்ம ஓட்டு போடணும்னு காத்திருந்த மக்கள் இல்ல, அவரோட செல்வாக்கு, அந்த மாணிக்கராஜாவோட செல்வாக்கு. டிடிவியே பேசினாரு, இங்க நான் ஜெயிச்சா 2 எம்எல்ஏ, நான் சென்னையில இருந்தாலும் என்னோட எம்எல்ஏ ரெப்ரசன்டேட்டிவா மாணிக்கராஜா இருப்பாரு. அவர் 3 மாவட்ட செயலர்களோட போயிட்டாரு. இன்னொன்று, டிடிவி தினகரன் திரட்டி வைத்திருந்த படை என்பது ஒரு முக்குளத்தோர் இளைஞர்கள் படை. அந்த இளைஞர்கள் படை என்னன்னா ஒரு கம்யூனல் போலரைசேஷன் தான். அது அவங்களுக்குள்ள என்னன்னா, எடப்பாடி நம்ம கிட்ட இருந்து கட்சியை பறிச்சுட்டாரு பாருங்க, டிடிவி தினகரன் போராடுறது, அவர் கூட நிக்கணும்னு நின்றவர்கள். இன்னைக்கு அவங்க மத்தியில ஒரு எதிர்ப்பையும் சம்பாதிச்சிருக்காரு. பட் இது அதிமுகவுக்கு லாபம், அமமுகவுக்கு சேதாரம். அதிமுகவுக்கு என்ன லாபம்னா, ஓட்டே வர வேண்டாம், நீங்க அமமுக ஓட்டுங்க ஷேர் ஆக வேண்டாம். பட் நீங்க ஒரு எதிர்ப்பை மட்டுப்படுத்திட்டீங்கல்ல. நேற்று வரை நான் போய் உங்களை திட்டுறதுக்கும் இன்னைக்கு உங்க கையை பிடிச்சி வர்றதுக்கும் யார் ஆளுமைன்னு ஒரு ப்ரூஃப் ஆயிடுச்சுல்ல. யாரை தன்னை காலமெல்லாம் எதிர்த்தாரோ, 8 ஆண்டுகள் எதிர்த்தாரோ, அவர் மோடி அவர்கள் முன்னாடி எந்த கிரெடிட் எவ்வளவு நாள் கொடுக்காம இருந்தாரோ அந்த கிரெடிட்டை சொல்லி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டார்ல. அப்ப இது வந்து கிரவுண்ட்ல அதிமுகவினர்கிட்ட ஒரு நம்பிக்கையை விதைச்சிருச்சு. ஆனா அமமுக ஓட் பேங்க்ல கொஞ்சம் சரிவை சந்திச்சிருக்கு. அது உள்ளபடியே கிரவுண்ட்ல ஜெல் ஆகணும். அது ஜெல் ஆகிறதுக்கு என்ன காலமாகும். அது ஜெல் ஆகுற மாதிரியான செயல்பாடுகளை 2 பேரும் சேர்ந்து மேடை ஏறுவாங்களா, சவுத்துல சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களாங்கிறத பொறுத்து தான் நம்ம முடிவெடுக்க முடியும். இப்போதைய சூழல்ல அமமுகவுக்கு அது பின்னடைவு, அதிமுகவுக்கு சிறிய லாபம் அப்படின்னு தான் பாக்குறேன். எதிர்ப்பை மட்டுப்படுத்திக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம அப்கோர்ஸ் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது, ஆன்சரா இருக்குது. ஆனா அதே சமயம் பார்க்கும்போது நீங்க குறிப்பிட்ட மாதிரி மாணிக்கராஜ் அவர்கள் வந்து போறதோ இல்ல வைத்தியலிங்கம் போறதோ அப்படிங்கிறது, ஒரு நபர் போய் சேர்ந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஓட் பேங்கையும் கொண்டு போய் திமுக சேர்ந்தாங்கல்ல, அது வந்து அதிமுகவுக்கும் அமமுக ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும்ல, அது எப்படி பார்க்கலாம்? இல்ல, அது நிச்சயமா பலவீனம் தான். நீங்க கிட்டத்தட்ட ஒரு நபர் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட போற நபர்களோட வேல்யூஸ் ஒண்ணு இருக்குல்ல. நான் மாணிக்கராஜா சொன்னேன், அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த கடம்பூர் பகுதியில ஜமீன்தாரராக இருந்தவர், ராஜா குடும்பம், அதான் அவர் பேரே மாணிக்க ராஜா, அவர் ஒரு குடும்பம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரத்த நாடுனாலே வைத்தியலிங்கம் தான் ஒரத்த நாடு. டெல்டா பெல்ட்ல அவ்வளவு பெரிய ஆளுமை, அவர் இன்னைக்கு திமுக பக்கம் நகர்ந்து விட்டாரு. மனோஜ் பாண்டியன், சபாநாயகர் பிஹெச் பாண்டியன் அவர்களோட பையன். அது மட்டும் இல்லாம மிக மிக முக்கியமான ஆளு, அவர் வந்து தென் மாவட்டங்கள்ல மிக மிக முக்கியமானவர். சோ அப்ப அவர்லாம் மனோஜ் பாண்டியன் ஒரு 20 நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியல்ல மனோஜ் பாண்டியன் அவர்களுடைய பேர் அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு வெளியா இருக்கக்கூடிய பட்டியல் நினைக்கிறேன். அந்த பட்டியல தமிழகம் தலைகுனிய விட மாட்டேன் பட்டியல்ல 20 பேரோட பேர்ல இடம்பெறாங்க. சோ அப்ப இதெல்லாம் வைத்து பாக்குறப்ப மனோஜ் பாண்டியன் சட்ட அறிவு மிக்கவர். நீங்க வந்து அவங்க அப்பா பிஹெச் பாண்டியன் சபாநாயகர், இன்னைக்கும் வந்து அந்த தொகுதி மாறிடுச்சு. அவரோட தொகுதியில பழைய ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்
கடந்த காலங்கள்ல அவர்களுடைய தொகுதி சேரன்மகாதேவி. அந்த சேரன்மகாதேவியில இன்னைக்கும் அந்த கோவிந்தபேரி பகுதிகளில் கல்லூரிகளை உருவாக்குனது, கலையறிவியல் கல்லூரி, மனோ கல்லூரி, கிட்டத்தட்ட அந்த ஏரியாவுக்கு வீடுதோறும் குடிநீர் வசதி கொடுத்ததுன்னு பரம்பரையா ரொம்ப நல்ல பெயர் உள்ள குடும்பம். அவங்க எல்லாம் போயிட்டாங்கல்ல. இதுக்குள்ள நீங்க போனவங்களை பாருங்க. அவர் கிறிஸ்தவ நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். நாடார் ரெப்ரசன்டேட்டிவ் எங்க இருக்குங்க? சவுத்துல. இன்னைக்கு அதிமுகவுக்கான ஒரு நாடார் முகம்னு ஒரு பெரிய முகமாக இல்ல. இருந்தது ஒரே ஒருத்தர் தான். அவரை நீங்க ராஜ்யசபா எம்பியாக்கி அனுப்பிட்டாங்க. அப்பாவு எதிராக கடந்த முறை போட்டியிட்ட இன்பத்துறையை சொல்றேன். சோ அந்த மாதிரியான முகங்கள் இல்ல. இன்னைக்கு தூத்துக்குடியில சண்முகநாதன் போன்றவர்கள் இருந்தாலுமே கூட ஒரு வலுவான நபராக மனோஜ் பாண்டியன் சட்ட அறிவு மிக்கவராக இருந்தார். சோ இதெல்லாம் சேதாரம் தான். நீங்க செங்கோட்டையன் போனது சேதாரம் தான். செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போனதும் சேதாரம் தானே. ஒவ்வொரு தொகுதி நீங்க அதிமுகவை பொறுத்தவரை அந்த மக்கள் 22% 25% ஓட்ட பார்லிமெண்ட்ல 21% வாங்கியிருந்தாலும் கூட ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அவர்களே இழந்துட்டு வர்றாங்க. அது வந்து இழந்துட்டு வர்றது எதுக்கு சமமாகும்னா தாவேகாவுக்கு சமமாக்கிறோம் அந்த தொகுதிகள்ல. நீங்க ஒரு தொகுதியில நல்ல ஒருத்தர் வளர்ந்திருப்பார். அவர் பேரை சொன்னாலே அவர் அந்த ஊரோட அடையாளம். அந்த அடையாளமாக இருக்கக்கூடியவர் இன்னொரு கட்சிக்கு போய் வேட்பாளர் ஆயிடுறாருன்னு வச்சுங்களேன். நீங்க அறிமுகப்படுத்தக்கூடியவர் உங்க கட்சிக்கு தெரிஞ்சிருப்பாரு. மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்ப தாவேகா நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கும் நீங்க நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு கேள்வி வரும்ல. உங்களுக்கு கூடுதல் அட்வான்டேஜ் நீங்க ஏற்கனவே செய்த 31 ஆண்டு கால ஆட்சி, அந்த ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அந்த திட்டங்களால் பலனடைந்த மக்கள், அவ்வளவுதானே ஒழிய அது ஒரு ரசிகர் கூட்டம் ஓவர்லுக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தொகுதிகள்ல அதிமுக பெரும் பிரச்சனையை, சிக்கலை சந்திப்பாங்கிறதும் நிதர்சனமான விஷயம். நாம குறிப்பிட்ட மனோஜ் பாண்டியன் ஆகட்டும், ஒரத்தநாடு தொகுதி இவராகட்டும், வைத்திலிங்கம் ஆகட்டும், இல்ல மாணிக்கராஜ் ஆகட்டும், எல்லாமே ஒரு சர்க்கிள்ல கீழ இருந்து சவுத்ல இருந்து வெஸ்ட்டுக்கு வராங்க, ஈஸ்ட்டுக்கு வராங்க அப்படியே. அப்போ நீங்க சொன்ன மாதிரி தென் மாவட்டங்களை ஜெல் ஆகிற விஷயம்ன்றது அப்படி இதுக்குள்ள ஒரு பாதிப்பு ஏற்படுத்துமா சார்? ஒரு சின்ன கேள்விதான். ஆமா, நிச்சயமா பாதிப்பு ஏற்படுத்தும். நீங்க வந்து மனோஜ் பாண்டியன் இணைந்தார் அப்படின்னு நம்ம ஒரு செய்தியா சொல்றோம்ல ப்ரோ. மனோஜ் பாண்டியன் இணைந்த சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவரு முன்னிலையில தான், அவரு கூட்டிட்டு போய் தான் ஸ்டாலின் கிட்ட, மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட யாரை இணைக்கிறான்னா பி.டி. செல்வகுமார் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விஜய் கட்சியினுடைய முன்னாள் பிஆர்ஓவா இருந்தவர். விஜய்க்கு முன்னாள் பிஆர்ஓவா இருந்தார். விஜய் கட்சிகளை மன்னிக்கணும். விஜய்க்கு முன்னாள் பிஆர்ஓவா இருந்தார். அவர் இணைஞ்சது யார் முன்னாலே இணைஞ்சிருக்காருன்னு பாருங்க, மனோஜ் பாண்டியன் முன்னாடி இணைகிறார். அப்ப இவங்க எல்லாருமே கட்சிக்குள்ள இவங்க புதிய கட்சி. நீங்க இவங்க எல்லாம் ஆல்ரெடி தங்களை ப்ரூவ் செஞ்சுட்டாங்க. நாங்க யாரு, எங்களுடைய பலம் என்னன்னு காட்டிட்டாங்க. பட் திமுகவை ஈர்க்கணுமே. அப்ப இவங்க கலப்பணி செய்வாங்கல்ல, இன்னும் வேகம் காட்டுவாங்கல்ல. நான் இவங்களை கூட்டு வந்துறேன், அவங்களை கூட்டு வந்துறேன். இப்ப செங்கோட்டையன் ஏன் தாவேகால 3வது இடம் போறாரு? செங்கோட்டையன் அவர்களோட முக்கியத்துவம் ஒண்ணு இருக்குல்ல. கிட்டத்தட்ட 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. மிக வலுவான நபரு, மிக முக்கியமான நபரு, ஈரோட்ல ரொம்ப முக்கியமான புள்ளி. அப்படிப்பட்டவர் ஏன் 3வது இடத்துக்கு போறாரு? புசி ஆனந்த் முதல்ல வந்துறாரு, ஆதவர்ஜுனா 2வது வந்துறாரு, செங்கோட்டையன் 3வது வந்துறாரு. அவர் வேற யாருமே கூட்டு போல அதிமுகல இருந்து. கூட்டு போனது எல்லாம் அந்த கிருட்டினான் மாதிரி முன்னாள் அமைச்சர்னு தன்னை விளம்பரப்படுத்தி தான் தெரிய வேண்டிய சூழல் சமகால இளைஞர்களுக்கு சொல்றேன். அவர் ரொம்ப சீனியர் தான். விவசாயத்துறையில இருந்தவர், அமைச்சரா இருந்தவர். நான் இன்றைய கால இளைஞர்களுக்கு சொல்றேன். பட் செங்கோட்டையன் அவர்கள்லாம் அப்படி கூட்டிட்டு போக முடியலையே. பட் திமுக இணைந்தவர்கள் அப்படி இல்லைல்ல. இது ரூலிங்கா வரலாம், வந்தா நம்ம மீண்டும் அமைச்சராகலாம். சோ அப்ப நமக்கு வந்து இழந்து போன அதிகாரத்தை மீட்டெடுக்கணும், நம்ம இன்னும் செயல்படணும். அந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் இருக்குல்ல. சோ அது அதிமுகவை திமுக சேதப்படுத்துற இடத்துலதான் இருக்காங்க. பட் நான் என்ன சொல்ல, ஒரு சாதாரண ஒன்றிய செயலாளராக இருந்தாலும், கிளைக்கழக செயலாளர் இருந்தாலும் அவங்களை இழக்கிறதுங்கிறது அந்த கட்சிக்கு ஒரு அபாயகரமான விஷயம் தான். பல்வேறு முக்கியமான விஷயங்களை தெளிவா பகிர்ந்துட்டீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.